நிறைந்தவர் நீரே. மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே. சிலுவை சுமந்தவரை நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் எழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன். You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்ததை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு பெரிய ஒரு மீட்பின் திட்டத்தை நீர் நிறைவேற்றினீர். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது, நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரோடு ஒப்புரவாகி இருப்பது, இன்றைக்கும் நாங்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருப்பது எல்லாமே உம்மாலே வந்தது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அதிகாலை வேளையிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையை ஆண்டவரே எங்கள் கண் முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை நினைவு கூறும்படியாக உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே தடைகளை கர்த்தர் நீக்கி போடுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்ம துக்கத்தோடு அல்ல, கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் நினைவு கூர்ந்து நன்றியோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க நாம் போகிறோம். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. நம்மை தேடி வந்தாரே, நம்மை மீட்டு கொண்டாரே, நம்மை தமக்கென்று ஆண்டவர் ஹல்லேலூயா தெரிந்து கொண்டாரே. இந்த மாபெரும் தயவையும் கிருபையும் அந்த அன்பையும் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை.
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு, அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. மனதுருகும் தெய்வமே ஏசையா, ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானுவோ. உந்தன் தழும்புகளால் சுகமானுவோ, உந்தன் தழும்புகளால் சுகமானுவோ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர், தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர், தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை.
ஆமென். அவர் நல்லவர். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். ஆனால் ஹல்லேலூயா, நம்மை மீட்கும்படியாக தன்னைத்தானே வெறுமையாக்கி முற்றிலும் கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடினாலே தேவன் அவரை உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இன்றைக்கும் ஹல்லேலூயா அவருடைய ஹல்லேலூயா நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாக, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படியான ஒரு மேலான நாமமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேஸ்வரின் அருகில், ஆத்துமனேஸ்வரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். பாவ பார சுமையாதால் சோர்ந்தே நடந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையாதால் சோர்ந்து நடந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏங்குவேன் பறந்து வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்றே இயேசுவை சார்ந்து நிற்பேன். இடருக்கும் அன்றே இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டி கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டி கொண்டார். அலை மிக மோதிடும் மன்னாள், அலை மிக மோதிடும் மன்னாள், ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சாய்ந்திழை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன்.
சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேஸ்வரின் அருகில், ஆத்துமனேஸ்வரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை மாறிடுவேன், நான் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை மாறிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கும். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் நிச்சயமாய் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், அவர் நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறவர், அவருடைய கிருபையினால அவர் நம்மை ஹல்லேலூயா இரக்கத்தினால முடிசூட்டுகிறவர், நன்மையால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறவர், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றின அந்த பிராயச்சித்தத்தின் மூலமாக அவருடைய நன்மைகள் எல்லாம் நம்மேல வந்தது, நம்முடைய தீமைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாவத்து நிமித்தமாக ஏற்பட்ட எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையிலே நமக்காக சுமந்தபடியினாலே இன்றைக்கு நாம் ஒரு வாழ்வு அடைந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு அவருக்குள்ளே நம்ம ஹல்லேலூயா பலப்படும்படியாய், அவரோடு ஒப்புரவாகும், பிதாவோடு ஒப்புரவாகும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை தைரியமாய் கிட்டி சேரும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. என் குற்றங்கள் யாவும் நீங்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவும் என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. பிதாவோடு என்னை சேர்த்துட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்துட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்துட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்துட்டாரே. எனக்காகவே யாவரையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. என் நேசரின் அன்பு
என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சிலுவையிலே மாபெரும் அன்பு வெளிப்பட்டது. அந்த சிலுவையிலே மாபெரும் ஒரு ஹல்லேலூயா தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது. அந்த சிலுவையிலே மாபெரும் தேவனுடைய தயவு வெளிப்பட்டது. ஆண்டவர் நம்மேல வைத்த அன்பை ஹல்லேலூயா அவர் விளங்க பண்ணும்படியாக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஹல்லேலூயா நீர் ஆண்டவரே சிலுவையிலே ஹல்லேலூயா இரத்தத்தை சிந்தி மரித்தது நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் பாவத்தின் ஆண்டவரே இருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வருகிற புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை மேலான அன்பு, எத்தனை மேலான ஒரு ஸ்லாக்கியம், எத்தனை எத்தனை நன்மைகள் அந்த சிலுவையின் மூலமாக எங்க வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அம்மா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே,
விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதை உணர்ந்து சொல்வோம். சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற தந்த இரத்தமே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.
சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒவ்வொரு தடவையும் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் ஒரு பலி மிருகத்தை கொண்டு வரணும், அது மேல தன்னுடைய கையை வைக்கணும். ஆசாரியர்கள் அந்த அல்லேலூயா பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கொண்டு போய் பலிபீடத்தில் தெளிக்க வேண்டி இருக்கும். அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து அந்த இரத்தத்தை அல்லேலூயா அந்த அல்லேலூயா அந்த இருக்கிறதான கிருபாசனத்தில் அதை தெளிக்கும்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் மரித்திருக்கிறாரே, கிறிஸ்து நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி இருக்கிறாரே. ஒரு குற்றமும் அறியாத தேவனவர், ஒரு ஹல்லேலூயா குற்றம் இல்லாத மாசற்ற தூய இரத்தம் நமக்காக சிந்தினதின் மூலமாக, தன்னைத்தானே அவர் நமக்காக ஒப்பு கொடுத்ததின் மூலமாக தம்முடைய ஹல்லேலூயா நம்மேல் வைத்திருக்கிற தம்முடைய அன்பை இன்னதென்று விளங்க பண்ணி இருக்கிறாரே. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டீரே, அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பாவங்களை என்னை சுத்திகரித்திருக்கிறீரே, அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எனக்கு ஒரு புது வாழ்வு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறீரே. என்னோடு ஹல்லேலூயா உறவாடும்படியான உம்மோடு உறவாடும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனவர் ஹல்லேலூயா என்னை தேடி வந்தபடினாலே, எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனை தந்தபடினாலே இன்றைக்கு நானும் அவருடைய சமூகத்திலே நுழைந்து அவரை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை உடையவனாய் இருக்கிறேனே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஆண்டவரே, ஒரு நாளிலே என்னை ஆண்டவரை தேடி வந்து என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே, ஒரு நாளிலே என் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை நீக்கி என்னை சுத்திகரித்தீர் ஆண்டவரே, ஒரு நாளிலே என்னை ஆண்டவரே தொட்டீரே, என்னை புது மனிதனாய் மாற்றினீரே ஆண்டவரே. அந்த தயவை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அந்த கிருபையை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அந்த அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளெனை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளெனை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உந்தையை பெரிதையா,
கரணமா ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்து திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்து திரிந்த துரோகியை அனைத்தீரன்பாடு எனையோ அனைத்தீரன்பாடு அனைத்தீரன்பாடு எனையோ அனைத்தீரன்பாடு அன்பு அன்பு சமமமமா அன்பு யாருயிருரவு ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அனைத்தீரன்பாடு எனையோ அனைத்தீரன்பாடு எனையோ அனைத்தீரன்பாடு ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ உங்களை பெரிதையா என் மேலும் பெரிதையா உங்களை பெரிதையா அந்த அன்பை புரிந்து கொண்டவர்களாக அந்த அன்பை உணர்ந்து கொண்டவர்களாய் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில நேரம் ஆண்டவரோடு கூட நம்ம பேச போகிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் ஒரு தகுதியும் இல்லாதிருந்த போது, நான் பாவிகளாய் நாங்கள் துரோகிகளாய் இருந்தபோது, தேவனுக்கு நாங்கள் விரோதமான ஒரு நிலையிலே நாங்கள் இருந்தபோது, நாங்கள் சத்துருக்களாய் இருந்தபோது எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே. நல்லா யோசித்து பாருங்க, இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நிலைமையில் இருந்தோம், ஆண்டவரற்ற வாழ்வு வாழ்ந்தபோது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நமக்காக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் தந்தருளி இருக்கிறார். நாம் கெட்டு போகாமல் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் நம் மேலே அன்பு கூர்ந்து இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை ஆண்டவரே, என்னிடத்தில் எந்த நன்மையுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நல்லவனே கிடையாது ஆண்டவரே, ஆனாலும் என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை நல்லவனாய் மாற்றும்படியாக, எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும்படியாக, என்னை உம்முடைய பிள்ளையாக
பலியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக எனக்காக ஒரு ஆண்டவரை கிருபாதார பலியாக அந்த கல்வாரி சிலுவையிலே உம்மையே நீர் ஒப்பு கொடுத்தீரே. அந்த பெரிய அன்பை நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா யோசித்து பார்க்கும்போது அது எத்தனை பெரிய ஆச்சரியமானதா இருக்கிறது, எத்தனை மேன்மை உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே, எத்தனை ஹல்லேலூயா நன்மையானதா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே எங்களை அணைத்துக் கொண்டீரே, உம்முடைய அன்பினாலே எங்களை ஆண்டவரே உம் பக்கமாய் இழுத்துக் கொண்டீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. அந்த அன்பு அந்த சிலுவையிலே வெளிப்பட்டது, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. அந்த அன்பு எங்களுக்காக ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அந்த விண்ணுலகை விட்டு ஆண்டவரே அந்த பரலோக மகிமையை விட்டு ஆண்டவரே இந்த பூமிக்கு வரும்படியாய் உம்மை ஆண்டவரே ஹல்லேலூயா உந்தி தள்ளினது, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த அன்பு அந்த ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையிலே அத்தனை பாடுகளையும் அத்தனை வேதனைகளையும் அத்தனை துக்கங்களையும் சுமந்து கொள்ள செய்தது, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னிடத்துல ஒரு தகுதி இல்லப்பா, ஆனாலும் எல்லாமே நீங்க எங்களுக்காக செய்தது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக நிறைவேற்றின அந்த பிராயச்சித்த புண்ணியத்தின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க உதவி செய்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவனை தந்தீரே. ஆண்டவர் செய்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவரை நன்றியோடு நாம் இந்த இடத்துல அவரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு நன்றி நம்முடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்தும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோமாக. அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும்படியாகவும் அவர் செய்த பிராயச்சித்த புண்ணியத்தின் ஹல்லேலூயா வழிகளிலே நித்திய வழிகளிலே தொடர்ந்து நடக்க நம்மை அர்ப்பணிக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்போம், இன்னும் அதிகமாய் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. இன்னும் உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ்வோம், உமக்கு பிரியமாய் நாங்கள் நடப்போம் ஆண்டவரே. இன்னும் உம்மை உயர்த்துவோம், இன்னும் ஊருக்கெல்லாம் உம்மை பற்றி நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடுமாறு கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை
நமக்காக அந்த பாடுகளை சகிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய தியாக வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவார் என்று. அன்றைக்கு நம்மை குறித்து அவர் யோசித்தபடினால்தான் அத்தனை பாடுகள் வேதனைகளை பொறுமையோடே அவர் சகித்துக் கொண்டார். அத்தனை பாடுகள் வேதனைகளை அவர் தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். அதிலே பெரியதான காரியம் பிதாவோடு உள்ளதான அவருடைய உறவு. அது அவருடைய பாவத்தின் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது அது பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அத்தனை அநாதி காலமும் எல்லாம் அவரோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட போது அவர் வேதனையோடு அந்த சிலுவையிலே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த இடத்துல சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை யோசித்தீர் ஆண்டவரே, எனக்காக இவ்வளவு தூரம் நீர் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையே நீர் பலியாக ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே, எனக்காக இவ்வளவு தூரம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சிலுவை மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து அதை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, கிருபையை ஆண்டவரே ருசி பார்த்தவர்களாக ஆண்டவரே அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக அதன் எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவரே சுதந்திரவாளிகள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. பாரமான சிலுவை ஆண்டவரே, அந்த கோரமான சிலுவை, அந்த சாபமான சிலுவை நீர் எங்களுக்காக அதை சுமந்தபடினாலே, நீர் அதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே, அந்த சிலுவையில நீர் எங்களுக்காக மரித்தபடினாலே அந்த சாபத்தின் சின்னமாய் இருக்கிறத எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அற்புதத்தின் சின்னமாய் மாற்றி இருக்கிறீர். எங்களுக்கு ஒரு அடையாளத்தின் சின்னமாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. கூர்மையான ஆணி என்று என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எனக்காக என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறு கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறு கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. காலை வேளையில அந்த ஆண்டவர் எவ்வளவு மேலான ஒரு அன்பு நம்ம மேல காண்பித்திருக்கிறார். அதற்கு ஈடாக நாம் என்ன செய்ய போகிறோம்? எங்களையே உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ நாங்கள் தீர்மானிக்கிறோம். எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை செய்வதே எங்களுடைய போஜனமாய் மாறட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவருடைய நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனை எங்களிலிருந்து புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் ஆண்டவரே, தேவனுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜன கூட்டமாய் எங்களை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதிகளுக்கு எங்களை வெளிச்சமாய், எங்களை ஆண்டவரே உப்பாய், எங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரை வெளிப்படுத்துகிற, உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஆண்டவரே நபர்களாய் எங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே, இந்த அதிகாலையிலே ஆண்டவராகிய அன்பையும் அவருடைய தியாகம், அவருடைய மரணம் இவளை குறித்து சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நமக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உலகமெல்லாம் இதை குட் ஃப்ரைடே என்று சொல்கிறார்கள்.
பொதுவாக ஒருவர் மரிப்பாரானால் அவருக்கு அந்த நாள் நல்ல நாள் அல்ல என்று சொல்வது வழக்கம். இட்ஸ் நாட் அ குட் ஃப்ரைடே, இட்ஸ் அ பேட் ஃப்ரைடேன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் நமக்காக மரித்ததினால், ஆமென், ஹல்லேலூயா, அவர் இந்த உலகத்தில் வந்தது நோக்கம் என்னவென்றால் அவர் நமக்காக மரிப்பதற்காகவே வந்தார். எதற்காக மரிப்பதற்கு வந்தார் என்றால் நாம் பிழைப்பதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே புதிய உடன்படிக்கை என்று சொல்லி பார்க்கும்போது அவர் நமக்காக தம்மையே கொடுத்து, தம்முடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்து, நம்மை கிரையும் கொடுத்து வாங்கி அவருடைய சபையிலே நம்மை சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளை நினைவூறு நாள், அது பாக்கியமன் நாள். அது உலகம் எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடையதான இந்த மரணத்தை குறித்து சிந்திப்பதற்குரிய இந்த நாளை உலகமெல்லாம் கொண்டாடி வருகிறார்கள். ஆகவே இது ஒரு குட் ஃப்ரைடே என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துடைய பாடு, அந்த மரணம் இல்லாவிட்டால் நோ குட் ஃப்ரைடே, நோ ஈஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆகவே அதே போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் வழியாக, சில கண்ணீரின் வழியாக, சில வேதனையின் வழியாக, சில சமயங்களில் மரணத்தின் வழியாக கூட போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் இன்றைக்கு அவர் கல்லறையிலே இல்லை, அவர் இங்கே நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவராக இயேசுவின் சிலுவை குறித்து நாம் சிந்திப்பது நமக்கு நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் விதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நானோ, ஆமென், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:14 வாசித்து பார்க்கும் பொழுது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு என்ன செய்திருக்கிறேன், சிலுவையிலே நான் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நானோ, ஆண்டவருடைய நாமத்தில் பவுலுடைய பெருமை பாராட்டுவதற்கு நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மை பாராட்டுவதற்கு ஏராளமான காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்தது. தன்னுடைய சொந்த குடும்பத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டலாம். பவுல் வாழ்ந்த காலத்தில் அந்த 1ஆம் நூற்றாண்டிலே அவரை போல ஒரு பெரிய குடும்பம், நல்ல செல்வந்தனாக, அவர் செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம், அவருடைய கல்வியை குறித்து மேன்மை பாராட்டலாம், அவருடைய குடும்பத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம், அவருடைய மார்க்க பக்தி வைராக்கியத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம். மேன்மை பாராட்டுவதற்கு ஏராளமாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இவைகள் ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென் சொல்லும், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நான் மேன்மை பாராட்ட வேண்டும் ஒன்று உண்டானால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மை உயர்த்துவதற்கு எத்தனையோ காரியங்கள் பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட தன்னை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, கல்வியை குறித்தோ, செல்வத்தை குறித்தோ, அவருடைய மேன்மை குறித்தோ மேன்மை பாராட்டாமல், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொன்னார். பொதுவாக அந்த நாட்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே சிலுவை எதற்கு அடையாளமாக இருந்தென்றால், அன்றைக்கு குற்றவாளிகளுக்கு கொடுக்கிற ஒரு கொடிய தண்டனை கருவி என்று சொல்வார். ஆகவே அந்த நாட்களில் ரோம அரசாங்கத்தில் ஒருவர் தப்பு பண்ணால், குற்றம் செய்தால், கொலை குற்றமோ அல்லது வேற ஏதாவது குற்றவாளியாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற கொடிய தண்டனை, இன்னைக்கு தூக்க தண்டனை இருக்கிற மாதிரி அன்றைக்கு ஒரு கொடிய தண்டனை இருந்தது. வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எப்படிப்பட்டவனா, சபிக்கப்பட்டவனாக இருந்தான். ஒருவனுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டால் அவன் சாபத்திற்குள்ளானவன், சபிக்கப்பட்டவன், தண்டிக்கப்பட வேண்டியவன் என்பதுதான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை காணப்பட்டது. அந்த தண்டனையின் கருவியை அவர் நமக்காக, குற்றவாளிகளாக, வேதம் நமக்கு சொல், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை என்ன செய்தாராம், விளங்க பண்ணினார் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆகவே குற்றம் செய்யாத அவர்
பாவம் செய்யாத அவர் நமக்காக பலியானது என்ற நோக்கம் என்னவென்றால், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தமது அன்பை அவர் என்ன செய்தார், விளங்க பண்ணினார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை சிலுவையிலே கொண்டு செல்வதற்கு காரணம் என்னவென்றால், என் மேல உங்க மேல நம்ம மேல வைத்த அன்பு தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். பொதுவாக நாம் வேதம் நமக்கு சொல்கிறது, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு சொல்லி வாசி, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் அன்பா இருக்கிறான்னு சொல்றீங்க? நல்லா சொல்லுங்களா, ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. என் அப்பாவுடைய அன்பை விட, என் அம்மாவுடைய அன்பை விட, என் புருஷனுடைய அன்பை விட, என் மனைவியுடைய அன்பை விட, பெற்றோருடைய அன்பை விட, பிள்ளைகளுடைய அன்பை விட இயேசுவின் அன்பு மேலானது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு நம்மில் வைத்த அன்பினாலே அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுமா. நம்ம வீட்டில் எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கு. யார் மறித்தாலும் நாம் யாரும் மறிக்கலையே. அன்னைக்கு எனக்கு அன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு அகால மரணம் நடந்தது. அந்த பாடி எடுக்க அவங்க அனுமதிக்கலை. என்னையும் கொண்டு அடக்கம் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. அது ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி வசப்பட்டு சொல்வாங்களே தவிர உண்மையிலே அது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்ல. அது ஒரு உணர்ச்சி வசமான ஒரு சூழ்நிலை அவங்க முடிவு எடுப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வராது. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், நமக்காகவே அவர் மரித்தார். அவர் மரிப்பது தற்காலிகமான தற்செயலாக அவர் மரிக்க அல்ல. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே நமக்காக மரிப்பார் என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமான வார்த்தை நாம் வாசி கேட்டோமே. ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் அவர் அக்கிரமக்கிற ஒருவராக எண்ணப்பட்டு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அவர் நமக்காக அவர் மரிப்பார் சொல்லப்பட்டு தீர்க்கதரிசி ஏசாயா அவருடைய மரணத்தை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துடைய மரணம் அது முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவருடைய பிறப்பு எப்படி முன்குறிக்கப்பட்டிருந்ததோ அதே போல அவருடைய மரணமும் முன்குறிக்கப்பட்டிருந்தது. அவர் நமக்கு மரித்த ஏன் அவருடைய அன்பு நம்மேல் வெளிப்படுவதற்கு அவர் நம்மேல் வைத்த அன்பு உலக பிரகார அன்பு ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு அன்பு. எப்படி என்றால், அப்பா அம்மா பிள்ளையை பெற்றதுனால அவங்க அன்பு கூடுறாங்க. புருஷன் மனைவி உறவு பார்க்கணும். என் புருஷன் அதனால நான் அவருக்கு மேலே அன்பு வைக்கணும். இது என் மனைவி அதனால அன்பு வைக்கணும். அந்த புருஷன் மனைவிங்கிற அந்த உறவு அடிப்படையில் அவங்க அன்பு செலுத்துறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம மேலே அன்பு செலுத்துறதுக்கு நாம அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி இல்லாத பிள்ளைகள் தான். ஆனால் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துவதற்கு நாம் பாவிகளாக, இன்னும் வேறு துரோகிகளாக, நாம் சத்துருக்களாக இருந்தபோது நம்மேல அன்பை வைத்து நம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஆகவே தான் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளவிடப்பட முடியாத ஒன்று என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே அந்த பழைய காலத்தில் ஒரு பாட்டு உண்டு. மாறிடாயும் மானேசரே மாறாதவரன் அழுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழமாகுமோ இதற்கிணையேதும் வேறில்லையே இணையேதும் வேறில்லையே இதற்கிணையேதும் வேறில்லையே இதற்கேதும் வேறில்லையே பாவியாக கையிலே பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளவிடப்பட முடியாத ஒன்று. இது மனித அன்பு மாறும், மனித அன்பு மறையும், தேவனுடைய அன்பு மாறாதது. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்கிறபடி இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக இந்த பவுலுடையதான பிரதானமான மேன்மை பாராட்டக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய ஒன்று உண்டனால் அந்த கல்வாரி அன்பை அவர் நினைத்தவராக, மற்ற அப்போஸ்தலர் சொல்வதை விட இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய சிலுவை குறித்து உயர்த்துவதற்கு சீஷர்கள் யாரும் அதிகமாக அப்படி சொல்லவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அகால பிரபியாக எனக்கும் அவர் தரிசனமானார். ஆமென் சொல்லுமா? ஒரு டிவைன் என்கவுண்டர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள்ல என் மார்க்க பக்தி உள்ளவனாக இருந்து என் மார்க்கத்தின்படி நான் அறிந்தபடி நான் அன்றைக்கு நான் ஆண்டவருக்கும் எனக்கும் நான் அறிந்த சத்தியத்தின்படி உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி என்னுடைய சபைகளை எல்லாம், தேவனுடைய சபைகளை நான் உபத்திரப்படுத்தினவன், சபைக்கு, சபை விசுவாச பிள்ளைகளுக்கு நான் இடையூறு செய்தவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சபையை அழிப்பதற்காக திட்டமிட்டவன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு என்னை சந்தித்தபடினால ஒரு நாள் என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. நாம நடு வழியில போகும்போது என்னை சந்தித்தார். ஒரு ஒளி வந்தது. ஒரு ஒளி வந்து என்னை தடுத்து நிறுத்தியது. பிறகு ஒரு ஒலி, ஒரு சவுண்ட், ஒரு வாய்ஸ், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆகவே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பின் தரிசனம், அந்த அன்பின் காட்சி, அந்த சிலுவையின் அன்பு தன்னை சந்தித்ததுனால கடைசி வரைக்கும் அந்த அன்புக்கு, அந்த ஆண்டவருடைய அவருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த ரெவலேஷன், மற்ற சீஷர்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடு யாருக்கு கிடைத்திருந்தால் இந்த சிலுவை குறித்த வெளிப்பாடு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்தது. ஏனென்றால் அவன் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்தான். அங்கே அரபு நாடுகளே போய் அதிகமாக காத்திருந்து ஜெபம் பண்ண பொழுது மற்ற அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடு தேவன் இவனுக்கு கற்றுக் கொடுத்தார். காரணம் என்னவென்றால் தேவனால் சந்திக்கப்பட்ட மனுஷன் அந்த தேவ அன்பை பூர்ணமாக விளங்கிக் கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, சிலுவையின் மேன்மையை கற்றுக்கொள்வதற்கு யாரும் அவர் சொல்ல, நான் யாரிடத்திலையும் கற்றதில்லை, எந்த மனுஷனும் பெற்றதில்லை, தேவனே எனக்கு அவரை குறித்த வெளிப்பாட்டை கற்றுக் கொடுத்தார்னு சொல்லி தேவனிடத்திலே அந்த வெளிப்பாட்டை பெற்று அந்த வெளிப்பாட்டு மூலமாக சொல்லி, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இதை இந்த கொரிந்து சபைக்கு சொல்லும் போது இதை கலாத்திய சபைக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொரிந்து சபை மக்களுக்கு சொல்றாரு, என்னுடையதான போதனை எப்படி இருக்கும் என்ற சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமாய் தோன்றுகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கிறது? தேவ பலனா இருக்கு. நாங்கள் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு சிலருக்கு அது பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு அது வீணான ஒரு காரியமாக போய் தோணலாம், அல்லது இது ஒரு பைத்தியமாக தோன்றுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 1:18 சொல்றாரு, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க 2 குரூப்பை பார்க்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம், இந்த சிலுவையின் மூலமாக கிடைக்கப்பட்ட மேன்மை, ஆண்டவராய் இயேசு சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகள், இந்த சிலுவையினுடையதான மேன்மையை அறிந்த பவுல் சொல்றாரு, நானோ வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், என் ஆண்டவராய் இயேசு சிலுவை குறித்து. ஆகவே இந்த சிலுவையில் சொன்ன வார்த்தைகள், அந்த சிலுவையின் மூலமாக மனுக்குள்ளது கிடைக்கப்பட்டதன அந்த ஆசீர்வாதங்கள், இதை அறிந்தபடினால அவர் சொல்றாரு, எனக்கு அது பலனா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. கெட்டு போற மனிதனுக்கு அது எப்படி இருக்குது? பைத்தியமாய் தோன்றுகிறது. அந்த முதலாவது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணி அது பைத்தியமாய் தோன்றுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் உலகத்துக்கு அது பைத்தியமாய் தோன்றலாம். சிலர் யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க, கிரேக்கர் ஞானத்தை தேடுறாங்க. நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்தே பிரசங்கம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. இது ஒரு கூட்டமான மக்களுக்கு பைத்தியம்.
அடுத்த ஒரு கூட்டத்துக்கு அது தேவ பலனா இருக்கு. நாம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? பொதுவாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பிறப்புல ஒரு கூட்டத்துக்கு மகிழ்ச்சி, இன்னொரு கூட்டத்துக்கு இகழ்ச்சி. அவருடைய வாழ்க்கையில ஒரு கூட்டத்திற்கு மகிழ்ச்சி, ஒரு கூட்டத்துக்கு இகழ்ச்சி. அதே போல அவருடைய வருகையிலையும் ஒரு கூட்டமான மக்களுக்கு, அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி, அவரை இகழ்கிறவர்களுக்கு அது ஒரு இகழ்ச்சியா இருக்கும். ஈவன் கல்வாரி சிலுவையில ஒருத்தன் அவரை புகழ்ந்தான், ஒருவன் அதை இழந்தான். 3 சிலுவை அங்க இருந்தது சொல்லி பார்க்கிறோம். The cross of rejection. சிலுவையை புறக்கணித்த ஒரு மனுஷன். நீ தேவனே ஆனால், தேவகுமாரனே ஆனால் எங்களை என்னை ரட்சிக்க, உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான். அடுத்தவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நீர் உங்க ராஜ்யத்துல வரும்போது அடியேன் என்ன செஞ்சுக்கோங்க. ஒருத்தன் இகழ்ந்தான், ஒருத்தன் ஆண்டவரை புகழ்ந்தான். The cross of rejection, the cross of reception, the cross of resurrection. உயிர்த்தெழுந்த சிலுவை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 3 விதமான சிலுவை. இந்த 3 விதமான சிலுவையிலையும் பவுல் சொல்றாரு, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த பொதுவாக இந்த நாளிலே அந்த சிலுவை சொன்ன 7 வசனங்களை சொல்வது நமக்கு வழக்கம். ஆகவே அதை குறித்து சற்று நாம் தியானம் செய்வோமாக. ஆகவே முதலாவது சிலுவையிலே ஆண்டவர் சொன்னதான வார்த்தை நான் கவனித்து பார்க்கும்போது, நம்பர் 1, ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே அறைந்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது அவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்னவென்றால், பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யுங்க. the symbol of the cross சொன்னா அது அன்பின் சின்னம் சொல்லலாம். ஆமென். சிலுவை என்னது? அன்பு, அன்பை காண்பிக்கிற ஒரு அடையாளம், அன்பின் சின்னம். இரண்டாவது மன்னிப்பின் சின்னம். ஆமென் சொல்லலாமா? அது மன்னிக்கிற சிலுவை. எத்தனை பாவங்கள் செஞ்சாலும் அத்தனையும் மன்னிக்கிற தெய்வம். பாருங்க, யாரும் மன்னிப்பா அன்னைக்கு? அதுவும் பாவமில்லாத அவரை இந்த உலகம் அவரை சிலுவையில் அறைந்தது. பொன்முடி சூட வேண்டிய அவருக்கு முள்முடி சூடியது. குற்றவாளி அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு நிரபராதி, பாவமில்லாத ஒரு பரிசுத்தர் அங்க சிலுவையில் அடிக்கப்படுறார். அப்ப அவங்க அடிக்கும்போது சொல்றாங்க, இந்த பாவம் எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேலும் சுமரட்டாங்க. பிலாத்து கேட்டாரு, இந்த பண்டிகை தோறும் ஒருத்தரை வழக்கமா நாங்க விடுதலை செய்வோம். குற்றவாளி ஒருத்தர் இருக்கான், பரபாஸ். இங்க இயேசு இருக்கிறாரு, உங்களுக்கு நான் யாரை விடுதலை செய்யணும் அப்படின்னு கேட்டப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்க. அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கேட்டபடினால சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்யறது என்னதென்று பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த சூழ்நிலையில அங்கே பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த பாவம் எங்க மேல வரட்டும், எங்க பிள்ளைகள் மேல வரட்டும். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. உலகத்துல எங்கும் இந்த மாதிரி ரத்தம் சிந்தப்பட்டது இல்லை. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் நாட்டுல 2000 வருஷமா வேற எந்த பூமியிலையும் அந்த ரத்தம் சிந்தப்படலை. அது ரத்த நிலன்னு சொல்லலாம். யூதாஸ் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தானே. ஆகவே அந்த குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்த அந்த நாள் முதலுக்கு இந்த நாள் வரைக்கும் உலகத்தில் வேற எந்த தேசத்திலையும் அவ்வளவு ரத்தம் சிந்தப்படலை. அந்த யூதர்கள் லட்சக்கணக்கான, ஹிட்லருடைய காலத்துல பல லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த பாவம் எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் இருக்கட்டும். அதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது, அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம. அந்த ஆண்டவர் பாருங்க, அவரை எவ்வளவுதான் உபத்திரவப்படுத்தினாங்க. முகத்துல காரி துப்புனாங்க, சிரசில முள்முடி சூட்டினாங்க, அவமானமா பேசினாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நாம ஒரு வார்த்தை நம்மால மற்றவங்க சொல்றத நம்மளால கேட்க முடியல. அத்தனையும் செய்தார். சத்தமிடாது இருக்கிற எசாயா 53:7 என்ன சொல்றது பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை அவர் என்ன செய்யல? திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென். நாம அதுக்கு பதில் வாயை திறந்துருவோம். நமக்கு விரோதமா எவனாவது ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, ஏசுனார் வாயை திறக்கல, நாம் அவருக்கு பதில் வாயை திறந்துருவோம். எத்தனை பேர் நமக்கு ஒரு சின்ன
ஒரு சின்ன வார்த்தை நம்மால் தாங்க முடியாது. நம்ம அந்த நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தனால எங்கள் வயல் பக்கத்தில் அதாவது தொட்டாச்செனிங்கன்னு ஒரு செடி உண்டு, பார்த்துருக்கீங்களா? அதை தொட்டா போதும், அப்போதான் நம்ம ரியல் பிக்சர் தெரியும். நாம யாருங்கிறது எப்போ தெரியும்? தொட்டா தான் தெரியும். இப்போ நல்ல ஆள் மாதிரி தான் உட்காந்துக்கணும் சர்ச்சில். இந்த பொண்ணையும் பால் குடிக்க மாட்டேன். அல்லேலூயா. அவர் மயிர்க்க திணைக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எப்போ அவர் அடிச்சல், முகத்தில் துப்புனப்போ, முள்முடி சூடினப்போ, வேதனையின் துயரத்திலையும் கண்ணீர்லையும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். The quality of Jesus. He has set a role model. அப்படிப்பட்ட அவருக்கு வேதனை கொடுத்த, துன்பப்படுத்தின, அவரை சிலுவையில் அறைந்த அந்த மக்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது. அவர் உண்மையிலே பாருங்க, உண்மையான அன்பு காட்டினால நம்மளை புரிஞ்சு கொண்ட தெய்வம். மன்னிங்க ஆண்டவரே, அவர் தெரியாம செய்றான். இதான் ஆண்டவருடைய விண்ணப்பம், மன்றாட்டு ஜெபம். அந்த கல்வாரி சிலுவையில் ஆரம்பித்த அந்த மன்றாட்டு இன்னைக்கும் பிதாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பிதாவை இன்னைக்கும் மன்னிப்பு கேட்கிறார். நமக்காக மன்றாட்டு. He is the intercessor. சிலுவையில் ஆரம்பித்த மன்றாட்டு ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் அவர் நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து, பிதாவே மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. மன்னிப்பு, மன்னிப்பு. ஒரு முறை இயேசு நாட்டுக்கு, ஆண்டவரே ஒருத்தன் தப்பு பண்ணிட்ட எத்தனை இடம் மன்னிக்கணும் ஆண்டவரே? நாம எத்தனை, என் சகோதரன் தப்பு பண்ணிட்டான், என் சகோதரி தப்பு பண்ணிட்டாங்க, எத்தனை இடம் மன்னிக்கணுமா? 7. ஏன் அப்படி சொன்னார்? 7 எழுதுன்னு. 7ங்கிறதே ஒரு பெர்ஃபெக்டான நம்பர் தான், ஒரு பூரணமான நம்பர். அந்த நம்பரை வச்சு நம்ம விளக்கலாம். அதை விட இன்னொரு அருமையான ஒரு விளக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் நினைச்சிட்டு இருக்கணும். என்னதான் தப்பு பண்ணாலும் ஆயுசு காலம் வரைக்கும் மன்னிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ அவன் செஞ்சுட்டே இருப்பான், நான் மன்னிச்சுட்டே இருக்கணுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது மன்னிப்பின் சின்னம், அன்பின் சின்னம். இது ஒரு மன்னிப்பின் சின்னம். ஆமென் சொல்லுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க. இன்னைக்கு நாமும் யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்காக நாம் மன்னிக்கணும், மன்றாடணும். ஆண்டவருடைய நாமத்தில் அவர்களை நாம் ஆண்டவருடைய நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் வச்சுக்கிற மாதிரி அவரையே நாம் பின்பற்றி அவரை போல கர்த்தர் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்பர் 1, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியார். நம்பர் 2 என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய பொறுப்பை இந்த உலக ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த போது அவருக்கு முன்னால அவங்க அம்மா நிற்கிறாங்க. அவங்க அம்மா நிற்கிறப்போ அதை என்ன செய்யறான்னு கேட்டினா, இப்போ கண்ணு முன்னால் நிற்கிறது சிலுவை காட்சி, ஆனால் அவங்க முன்னால் நிற்கிறது அவர் பிறக்கும்போது, அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் அந்த அம்மா கன்னிகையாக இருக்கும்போது ஒரு தேவன் சொன்னானே, அவர் பெரியவராயிருப்பார், உன்னமானுடைய குமாரன் எனப்படுவார், அவருடைய தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. அந்த ப்ராஃபஸி அதை நினைச்சு பார்க்குறாங்க. ஆண்டவரே அது எங்க? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பாவியை போல தொங்குறாரு, ஒரு அநியாயமா இன்னைக்கு அடிக்கப்பட்ட நிலையில காணப்படுறாரு. அன்றைக்கு சொன்ன மரியாதை பயப்படாதே, உன்னத்தில் பிறப்பது பரிசுத்தாவினால் நடந்திருக்கும், அவர் பெரியவராயிருப்பார், அவர் தாவீதின் குடும்பத்தார் என்னென்றைக்கும் ஆளுகை செய்வார், ஆட்சி செய்வார், அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எங்க அப்படின்னு அந்த அம்மா இப்ப புலம்பிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர் சிலுவையில அடிக்கப்பட வேண்டியது இருக்கிறதே, பாவ உலகத்துக்கு பரிகாரம் கொடுக்க வேண்டியிருக்கிறதே. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அந்த ரத்தத்தினால் வந்த பாவத்தை போக்குறதுக்கு பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பலி மிருகங்கள் செலுத்தப்பட்டது. அந்த பலி மிருகம் செலுத்தப்பட்டதுக்கு அடையாளமாக அந்த வழி வந்த மனுக்குலத்திற்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு யோவான் சாண சொன்னான், behold, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென், ஆமென். இது தேவ ஆட்டுக்குட்டி. என்ன தேவ ஆட்டுக்குட்டி? இந்த உலகத்தின் பாவத்தை அழகா சொல்லுகிறது. உலகத்தின், அல்லேலூயா சொல்லுமா,
இந்தியாவுடைய பாவம் மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய பாவம் மட்டுமல்ல, முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென் சொல்லும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம தேசத்துல பல தெய்வங்கள் உண்டு. ஆனா இயேசு சாமி ஒரு சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, முழு உலகத்துக்கு சொந்தக்காரர். கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுமா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 2வது வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி இருப்பாய். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. 2வது வசனத்துல வாசித்து பார்க்கும் பொழுது, வலது பக்கம் ஒரு கள்ளன், இடது பக்கம் ஒரு கள்ளன். அந்த வலது பக்கம் கள்ளன், இடது பக்கம் உள்ள கள்ளனை பார்க்கும்போது ஒருத்தன் இகழ்ந்தான், மற்றவன் புகழ்ந்தான். நான் முதலே சொன்னேன், அவன் என்ன சொன்னான், நீ தேவனுடைய குமாரனால் உன்னையே ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். அவரை இகழ்ந்தான். ஆனா இன்னொருத்தன் சொன்னான், இல்லை 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 எப்பா, நாம செய்த தவறுக்காக தண்டிக்கப்படுகிறோம், ஆனா இவரோ எந்த பாவம் செய்யாதவர் அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது அடியனை இன்றைக்கு நீ என்னோட கூட நீ செய்வ, நீ பரதேசி இருப்பா. நம்பர் 2, இன்றைக்கு என்னோட கூட எனக்குன்னு ஒரு ராஜ்யம் உண்டு. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆகவே தான் ஆண்டவர் பரமண்டல சேவை சொல்லி கொடுத்தாரு. பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாம் மகிமைப்படும் உம்முடைய ராஜ்யம். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் அது நீதி சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமா இருக்கிறது. அங்க துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை. அந்த ராஜ்யம் அது என்றென்றைக்கு. ஆகவேதான் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அந்த ராஜ்யத்தை பற்றி அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசி இருப்ப. நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபிச்சுக்கிறாரு. அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறனா அவரை ஆண்டவராக ரட்சகராக அன்றைக்கு அவன் ஏற்றுக்கொண்டான். இயேசுவை சொந்த ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். சில கேட்பாங்க, ஐயா அவன் எங்க எப்படியா ஞானஸ்தானம் எடுக்கலையா ஐயா அப்படின்பாங்க. அவனுக்கு வேற வாய்ப்பு இல்லை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. அதனால அவனே எடுக்கலையா, அவன் எடுக்காம பரலோகத்துக்கு போயிட்டான் ஐயா, அதனால நானும் வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கடை சான்ஸ், உனக்கு கடை சான்ஸா? அவனுக்கு வேற அடுத்த வாய்ப்பு இல்லை, உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுலேயும் குறை சொல்ற கூட்டம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோட, அவருடைய விசுவாசத்தை பார்த்தாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி இருப்பாய். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. லூக்கா 23:43 அங்கே இதோ உன் மகன், அதோ உன் தாயின்னு சொல்லி 3வது அதை பொறுப்பையும் காட்டுறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொறுப்புள்ள தெய்வம் தனக்கு கொடுத்த கடமையை அவர் நிறைவேற்ற, தனக்கு இந்த உலகத்தில் ஒரு தாயை கொடுத்தாரே, அந்த தாய்க்கு வேண்டிய பொறுப்பையும் கொடுத்து, அந்த சீசனுக்குரிய ஒரு பொறுப்பையும் கொடுத்து, அந்த தாயை பாதுகாக்க வேண்டியதான ஒரு உத்தரவாதத்தையும் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பெற்றோரே, பிள்ளைகளே, நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. நமக்கு மேலான நம்முடைய பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையை நாம் கொடுக்கிறோமா? அன்றைக்கு ஆண்டவர் அந்த மகனை பார்த்து, அந்த சிறியை பார்த்து, அம்மா உன் மகன், அந்த அம்மாவுடைய மனசுல அவருடைய பிறப்பிலிருந்து நடந்த சம்பவங்களை நினைச்சு பார்க்காங்க. இந்த ஆண்டவருடைய அன்பின் சிலுவை குறித்து, அவருடையதான அந்த மரணத்தை குறித்து சிந்தித்து, அவருடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு யார் எனக்கு வருவான்ற பொழுது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே அன்பின் சீசனாகிய யோவானின் மூலமாக ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் செய்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். 4வதாக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எப்படிப்பட்ட பிதா, எப்படிப்பட்டவர் என்றால் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணன். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. ஒரு பாவத்தை பாராதவர். ஆனால் இயேசு கிறிஸ்து மேல் என்ன உலகத்தினுடைய பாவங்கள் அவர் மேல் விழுந்தபடினால அவர் சற்று தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார் என்று சொல்லி இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணன், சர்வலோகத்தின் பாவம் அவர் மேல் விழுந்த போது அவர் கைவிட்டு, என் தேவனே, என் தேவனே, ஒரு சனப்பொழுது வேதனை நமக்கு சொல்லி ஏசாயால வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஆமென் அல்லேலூயா. ஆனால் அவருடைய பொறுமையோ நீடிய காலம் உண்டு என்று வாசித்து பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் சொன்ன பொழுது கைவிடாத தெய்வம் அவரை மறுபடியும் கை கொடுத்து நமக்காக அவரை என்ன செய்தார், நமக்காக அவரை சிலுவையிலே கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 20 வாசித்து பார்க்கும் பொழுது ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அவர் அப்படியானார், கடைசி பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பின்பு 5வதாக வாசித்து பார்க்கும் பொழுது
தாகமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. இயேசுவுக்கு என்ன தாகம்? ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் பிசிக்கல், நமக்கு thirsty, நமக்கு ஹங்கரி சாப்பாடு, நமக்கு சரீரத்தில் களைச்சு வரும்போது தாகம் ஏற்படுகிறது, சரீரத்தில் களைச்சு போகும்போது பசி ஏற்படுகிறது. ஆகவே பசி தாகம் physically we have that kind of நமக்கு அப்படிப்பட்டதான அந்த சரீரத்தில் இந்த களைப்பு வரும்போது, சோர்வு வரும்போது, உழைப்பு நாம அதிகமா வேலை செய்யும் போது தாகம் ஏற்படுகிறது, பசி ஏற்படுகிறது. இதே போல அவருக்கும் ஏற்பட்டதான அந்த நிலைமையில ஆண்டவர் உலகத்தில் இருந்த பொழுது என்னத்தை பார்க்கிறோம் என்றால், சமாரியா பெண்ணிடத்திலே அவர் போன பொழுது தாகமா இருக்கிறேன் என்று கேட்டாரே, அதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகம். ஆமென் சொல்லுமா. ஆத்ம ரட்சிப்பு அவருடைய பெரிய தாகம் என்னவென்றால் எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அவர் உலகத்தை பொழுது சொன்னார், அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, வயல்நிலங்கள் எல்லாம் அறுவடைக்கு ஆயத்தம் இருக்கிறது, அறுவடைக்கு எஜமான ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் அவருடைய ஒரே நோக்கம் என்றால் ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமா இருக்கிறபடினால அந்த ரட்சிக்கப்படுகிற மக்களை குறித்தான ஒரு தாகம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? நம்முடைய ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, விருப்பம், எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு மனுஷனாவது கெட்டு போவது சித்தமல்ல. ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்கிறது, யோவானுடைய சுவிசேஷம் 3:16 வாசித்து பார்க்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஏவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவா என்பது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருக்கிறது. சமாரியா பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கேட்டார், தாகத்துக்கு என்று கேட்ட பொழுது அங்கே அவள் தண்ணீர் கொடுப்பதை பற்றி வாசித்து, இந்த தண்ணீர் குடிக்கிறவனுக்கு மறுபடி தாகம், நான் கொடுக்கிற தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் வராது என்று சொல்லி ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்கு, ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இன்று முழு உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு செல்வதற்கு அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் இருந்த தாகம், இன்றைக்கு அவருடைய தாகத்தை நிறைவேற்றுவதற்கு, நீங்களும் நானும் அவருடைய தாகத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுமா. ஒரு நாளிலே தாவீதுக்கு தாகம் ஏற்பட்ட பொழுது அந்நியருடையதான ஆதிக்கத்தில் போய் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உயிரையே கொடுத்து தண்ணீரை கொண்டு வந்தார்கள். பின்பு தாவீது அந்த தண்ணீரை குடிக்க மனதில்லாமல், இது கரையும் கொடுத்த தண்ணீர்னு சொல்லி அந்த தண்ணீரை குடிக்க மனதில்லாமல் போனான் என்று வாசித்து பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய தாகத்தை நிறைவேற்றுவதற்கு நாமும் தாகத்தோடு, வாஞ்சியோடு, நாம் கண்ணீரோடு, பிரயாசத்தோடு, எப்படியாவது என் ஆண்டவருடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்ற நம்மையும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கடைசி இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ண பொழுது, ஆகிலும் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமையானால் நீங்கட்டும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய சித்தத்தை அல்ல, பிதாவுடைய சித்தத்தையே நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுமா. தேவ சித்தம் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட, அதற்காக நான் தாகமா இருக்கேன் என்று சொன்னார். அந்த தாகத்தை அன்றைக்கு எல்லாரும் நினைச்சாங்கன்னா அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டதுனால தாகமா இருக்கிறேன்னு சொல்லப்போது தண்ணீரை கொடுத்தபோது, அவருக்கு கசப்பான நீரை கொடுத்தபோது அதை ஏற்க மறுத்தார். அப்படியானால் அவருடைய ஆசை, விருப்பம் என்றால் எல்லா மனுஷனும் தேவராஜ்யம், ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அதான் அன்றைக்கு ஒரு தேவ மனுஷன் பிரசங்கம், நரகத்திலிருந்து ஒரு அழைப்பு, இந்த ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அழைப்பு, பரலோகத்திலிருந்து அழைப்பு வருகிறது. ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக உலகெல்லாம் போய் இந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்றார். அழைப்பு பரலோகத்திலிருந்து வருகிறது. அப்ப இன்னொரு அழைப்பு எங்க வருதுன்னா நரகத்திலிருந்து வருகிறேன்னு சொன்னார். அது எப்படி நரகத்திலிருந்து அழைப்பு வருதுன்னா, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒரு பணக்காரனை பற்றியும் ஒரு ஏழை லாசரை பற்றி சொல்லப்படுகிறது. பணக்காரன் மரிச்சு எங்க போயிட்டானா? பணக்காரன் மரிச்சு எங்க போனானா? பாதாளத்துல போனானா? பாதாளத்துல போனானா? அந்த தரித்திரம் மரித்து, லாசர் மரித்து எங்க போயிருக்கிறான்? ஆபிரகாமுடைய மடியில போய் உட்கார்ந்துருக்கான். அங்க தேற்றப்படுறான். இந்த உலகத்துல வேதனை, துக்கம், கண்ணீர், வியாதியில அவன் பாதிக்கப்பட்டான். அவனுடைய நண்பர்கள் நாய் தான் நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நேரம் சாப்பாடு கூட கிடையல, இல்ல உடுத்த வஸ்திரம் இல்லாத நிலையில காணப்பட்டான். ஆனா அவன் மரிச்சப்போ அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் மடியில போய் தேற்றப்பட்டான். இவன் பணக்காரன், அவன் இங்க போயிட்டான். அவன் அடக்கம் பண்றதுக்கு நிறைய பேர் போயிருப்பான். அப்படிப்பட்டவன் பாதாளத்துக்கு போயிட்டான். பாதாளத்துல போனோடனே அங்க போய் என்ன செய்யறானா? வேதனைப்படுறான். அவன் போய் சொல்றான், அவன் தேற்றப்படுறான், நான் கஷ்டப்பட்ட ஒரு சொட்டு கூட தண்ணி கூட கிடைக்கல,
இந்த வேதனை அக்கினியில் நான் நொந்து போய் இருக்கிறேன். ஆகவே நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு ஒரு 5 சகோதரர் இருக்காங்க. அவன் அதுக்கு முன்னால கேட்குறேன், லாஸ்ட் அனுப்பி கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்றான். அப்போ எப்போ இங்கே அங்கே வர முடியாது. அப்போ அவர் ஆபிரகாம் சொன்னார், நீ உலகத்தில் வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் யோசித்துப்பார். அப்போதான் அவன் சொல்றான், எனக்கு 5 சகோதரன் உண்டு, நான் இருக்கிறதுக்கு அவன் வரக்கூடாது. அவங்கள இந்த லாஸ்ட் அனுப்பி போய் சொல்லுங்க, அவங்க இந்த நரகத்துக்கு வரக்கூடாது, அந்த பரலோகத்துக்கு வரணும்னு சொல்ல. ஒரு அழைப்பு எங்கேருந்து வருது? பாதாள நரகத்திலேருந்து வருது. அப்போதான் ஆபிரகாம் செய்யப்பா, அங்கே இருக்காங்க ஆட்களை தீர்க்கதரிசி இருக்காங்க, அவங்க சொல்கிறத கேட்காட்டா இவன் போய் சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொல்லி ஒரு அழைப்பு பரலோகத்திலேருந்து அழைப்பு வருது, பூலோகத்தில் வந்த அழைப்பு. ஏன்னா தெய்வ சித்தத்தை ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது. நரகத்தில் இன்னைக்கு அழைப்பு வருது. நரகத்துக்கு எந்த மனுஷன் போக வேண்டாம். கெட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமாக இருக்குது, அதில் அநேக பேர் போடுறாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் அது நெருக்கமாக இருக்கிறது. இதில் பிரவேசிக்கிறவங்க சிலராக இருக்கிறாங்க. இந்த வழியில் போகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவரும் கெட்டு போவது தெய்வ சித்தம் இல்லை, எல்லா மகிழ்ச்சியை விட என்பது அவர் தாகமாக இருக்கிறார் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அதற்கு அப்புறமாக ஆண்டவர் அங்கே 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் என்ன செய்தது? முடிந்தது. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. மனுக்குலத்துடைய பாவத்திற்கு பரிகாரம், பாவத்தின் சம்பளம் மரணம், என்னுடைய கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்தியமான வாழ்வு. அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். 5 மணி ஆராதனை கொஞ்சம் தூக்கமாக தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஒரு வெள்ளி வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுமா. ஒருவேளை இயேசுநாதர் சிலுவையில் அறைந்துட்டார் நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கலாம். ஒரு போதகர் சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு குட் ஃப்ரைடே சமயத்தில் ஒருத்தர் என்ன சொன்னார், ரொம்ப வருத்தத்தில் அந்த சர்ச்சுக்கு முன்னால் ஒருத்தர் நல்ல தண்ணி போட்டு இருந்தானான். தண்ணி போட்டு படுத்துட்டானான். ஆனால் படுத்து அவன் புலம்பிட்டு இருக்கானா, ஏன்பா இப்படி தண்ணி போட்டுட்ருக்க, இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எனக்கு வேதனை தாங்க முடியலன்னு, அதனால தாங்க முடியலன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி போட்டேன் அப்படின்னு. நான் அடா பாவமே, அவரை சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க, அதுக்காக உனக்கு என்ன? எனக்கு அந்த வேதனை தாங்க முடியலன்னா அதுக்கு குட் ஃப்ரைடேக்கு ஒரு அவர் துக்கம் தாங்க முடியாமல் அவர் தண்ணி போட்டாராம். ஈஸ்டர் வந்துச்சு. அதே மாதிரி தண்ணி போட்டு அங்கே கிடக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்போ கேட்டாங்க, என்னப்பா அன்னைக்கு துக்கம் காணல, துக்கம் தாங்க முடியலன்னா தண்ணி போட்டேன், இன்னைக்கு என்ன மறுபடியும் தண்ணி போட்டுருக்கேன்? ஏசுநாதன் உயிரோடு வந்துட்டாரு. அல்லேலூயா. துக்கத்துக்கும் தண்ணி தான், ஜெயிச்சதுக்கும் தண்ணி தான். இப்படி தான் உலகம் இருக்கு. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் மரித்தது எனக்காக, நான் உயிர்ப்பிக்கப்படும்படி, எல்லாம் முடிந்து பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி பலி மிருகம் அந்த நாட்களில் பாவம் போக்கப்பட வேண்டுமானால் ஒரு பலி மிருகத்தை அது பலி செலுத்தப்பட வேண்டும். ஆசாரிய முறை இருந்தது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அன்றைக்கு தேவ சமூகத்தில் போக முடியும். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு பிரதான ஆசாரி இருக்கிறார், மகா பிரதான ஆசாரி. நாம் எல்லாரும் கிருபாசனத்தண்டை செல்லக்கூடியதான ஒரு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். இயேசு மரித்த போது நடந்த சம்பவம் என்று சொல்லி நான் இன்னைக்கு டிவியில் பேசியிருப்பேன், நேற்று பேசியிருப்பேன் நினைக்கிறேன். அது பாருங்க, ஆண்டவர் மரித்த போது எல்லாம் முடிந்து சொல்லப்படுது. திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்தது. ஆமென் சொல்லலாமா? பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திற்கு ஒரு முடி, பழைய வழிமுறைகளுக்கு பலிமுறைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை அவரே நமக்கு கிருபாதார பலியாக மரித்ததுனால இனி ஒரு ஆடு அல்லது ஒரு காளை நமக்காக பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நமக்காக பலியான பின்னால எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாம் இப்பொழுது எல்லாரும் கிருபாசனத்தண்டை நெருங்கி வரக்கூடிய பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆகவே நான் உலகத்தை அப்படி சொன்ன, வருத்தப்பட்டு பாரசமுக்கவர்களே எல்லாரும் நான் உங்களுக்கு ஆறுதல். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கத்திரஸ்தார். எங்களுக்கு ஒரு ஆறுதலும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல். நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னவரே. நாங்கள் நேரடி, எமக்கு ஒரு எந்த மீடியேட்டர் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் நேரடியாக அவருடைய சமூகத்து வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் மரித்த போது வேதம் சொல்கிறது, அங்கே கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் பிளந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் நாம இன்னைக்கு நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரி இருக்கிறார்.
அவரிடத்துல நேரடியாக போய் பேசுவதற்கு, அவரிடத்துல நாம் நேரடியாக போய் அணுகுவதற்கு, அவரோடு கூட நாம் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே பல எல்லா பலிமுறைகளுக்கும் எல்லாம் முடிவு வந்து சொன்னார். ஆகவே பிதாவே, உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்க, கடைசியில் அவருடைய சித்தத்தை தேவன் அவர் கொடுத்த பணியை செய்வது. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடித்தேன். ஆண்டவரே, எனக்கு என்ன வேலை செஞ்சு கொடுத்தீங்களோ, எதற்காக இந்த உலகத்தை அனுப்புறீங்களோ, அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சேன்னு, என் வேலையை செஞ்சு முடிச்சேன்னு சொல்லி, ஆண்டவர் பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி தன்னுடைய வேலையை, ஊழியத்தை நிறைவேற்றி எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செம்மையாய் செய்தார். உலகத்தில் இருந்த பொழுது அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்தார் என்று சொன்னது போல, மரணத்திலையும் பிதாவே, எனக்கு கொடுத்த படியை நான் சரிவதை செய்து முடித்தேன் என்று சொல்லி, என் ஆவியை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பிதாவுடைய கையில ஒப்பு கொடுத்து தன்னுடைய பணியை நிறைவேற்றினார். நமக்கும் ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அம்மா மரிக்கிற சமயத்துல அவங்க பலவிதமான நிலையில இருக்கும்போது அவங்கள ஆறுதல் படுத்துவதற்கு எங்க பிள்ளைகள் சொன்னதான காரியம் என்னன்னா, அம்மா, உங்களை ஆண்டவர் கொடுத்த, உங்களுக்குன்னு கொடுத்த ஊழியத்தை நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ரட்சித்தார், உங்களை அபிஷேகம் பண்ணினார், உங்களை பயன்படுத்தினார். 3 பிள்ளைகளை கொடுத்தாங்க. இந்த 3 பேரையும் ஊழியத்துல கொண்டு வந்தீங்க. அது இல்லாம தாய் இல்லாத, தகப்பனாத பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சீங்க. உங்களால் ஆன மட்டும் தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் தேவையுள்ள மக்களுக்கும் உதவி செஞ்சீங்க. உங்க வேலையை செய்து முடிச்சுட்டு இப்போ ஆண்டவர் ஒரு ராஜ்யத்துல உங்களுக்குரிய பலனை பெறுவதற்கு நீங்க இப்போ ஆயத்தப்படுறீங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுமா. எனக்கு ஆண்டவர் என்ன வேலை வச்சுக்கிறாரோ அவருடைய வேலையை செய்து முடித்து, நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உனக்கு அநேகத்துல அதிகாரி. இந்த உலகத்துல அவருக்காக நாம் அவருடைய பணியை செய்து முடிப்போம். ஏனால் ஒரு நாள்ல வரும்போது சொல்வார், நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால உன்னை அநேகத்தில் ஆண்டவர் கொடுத்த பணியை நாம செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும். எனக்கு என்ன ஊழியம் கொடுத்தார், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாருன்னு அந்த வேலையை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் எழுந்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. சிலுவை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சிலுவையை முன்னார் உலகமே பின்னார், சிலுவையை முன்னார் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவே உடைமைகள் யாவோ ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருளாவே உடைமைகள் யாவோ ஒப்பு கொடுத்து விட்டே. சிலுவை முன்
சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. சிலுவையை முன்னா அல்லேலூயா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என் பாவம் மன்னிக்கப்படுகிறது, என் வியாதி குணமாக்கப்படுகிறது. மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்கள் ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் நீ வெற்றி செஞ்சதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வளர்க்கிறவை தாங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தாம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சிசகளை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஹாப்பி பர்த்டே ஜெபராணி சாந்திநகர், சாலமோன் சன் ஆஃப் கனகராஜ், ஜெனிஃபர் டாக்டர் ஆஃப் அழகேசன், Philip Kumar, Jaykumar, and Sharmila Kanagavalli, Christian Paul, son of Samson, V.M. Chandram. God bless you. Happy birthday, happy wedding anniversary. God bless you all.